வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸில் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம காலையில் அதான் சொன்னோம், கண்டிப்பாக வந்து நமக்கு சி போர்டு 4ஆம் நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுத்தோம். யாராவது சி போர்டு 4ஆம் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதே தான் ஆடிக்கிறாங்க, வேறு எதுவும் ஆடலை. நம்ம காலையிலே சொன்னோம் சி போர்டு கன்ஃபார்ம் 4ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். அதே மாதிரி 0 அல்லது 5 அப்படிங்கிற நம்பர் ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 5ஆம் நம்பர் அழகாக வந்துருந்துச்சு. சரிங்களா, இந்த 2 நம்பருமே நம்ம சொன்ன மாதிரியே தான் வந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக 0 வரணும், இல்லைங்க 5ஆம் நம்பர் வரணும். அதே மாதிரி சி போர்டு 4ஆம் நம்பர் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு கன்ஃபார்மான ஒரு நம்பராக தான் நம்ம கொடுத்தாங்க. நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான். நம்ம என்ன எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக 4ஆம் நம்பர் சி போர்டில் வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம 4ஆம் நம்பர் திரும்ப கத்திட்டு இருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், நான் என்ன சொன்னேன், 5 9 4 இதுக்குள்ளே மேட்ச் ஆயிருங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு சூப்பராக வந்து 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 4 நம்பர் 54 அப்படிங்கிற நம்பரு ஒரு அருமையான மெத்தேடு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அது மாதிரி தான் ஆடினாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னேன், கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. ஒரு அருமையான மெத்தேடு நம்ம கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 5ஆம் நம்பர் கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி 0 வரணும். அதே மாதிரி 4ஆம் நம்பர் சி போர்டில் தான் வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாகவே சொல்லியே தான் கொடுத்தோம். சரிங்களா, அது மாதிரி தான் நமக்கு ஆடிந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கும் அதே மாதிரி சி போர்டு ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. அது போக பி போர்டில் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. இது 2 போர்டையுமே நம்ம வச்சு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு சொல்ல போனாக்க ஒரு 3 டிஜிட் கன்ஃபார்ம் நம்பரை என்கிட்ட இருக்குது. பார்க்கலாம் என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு. கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னம்மா நம்பர்கள். அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது 5ஆவது மாதம் இல்லையா, 2/5/2024 காரோனியா ப்ளஸினுடைய 763வது குழுக்கள். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பெனியோடைய 409வது குழுக்கள் தான் இருக்குது. சரிங்களா, இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நாளைக்கு நிர்மல் கம்பெனிலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். ஏன்னா போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்கன்னா நிர்மல் கம்பெனியில் 750 அப்படிங்கிற நம்பர் தான் அடிச்சிருந்தாங்க. போன வாரம் நிர்மலில் நமக்கு 750 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க. அந்த 750 நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். அதான் எதையும் எடுத்தால் தான் உங்களுக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 603ன்னு கொடுத்தாங்க. 603 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ட்ரையல் தான் கொடுத்தாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நம்மை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நிர்மல் கம்பெனியில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய, ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ஃபேவரபுளான ஒரு வின்னிங் வர வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 ரிசல்ட் போனதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபுல் டிஜிட் பேட்டர்ன் மெசேஜ் என்ன வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. பேட்டர்ன் வைஸாக நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த நம்பருக்கு ஆல்ரெடி நம்பர் எந்த நம்பர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க நம்பர் வந்து, அதாவது நம்ம 8ஆம் நம்பருக்கு 388 நமக்கு அடித்தாங்க இல்லையா. நமக்கு ஸ்ரீசக்தி எஸ்எஸ் கம்பெனி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 388. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 524. ஏன்னா இடையில ஒரு நாள் லீவு இல்லையா. அப்போ நமக்கு என்ன கணக்கு வருது அப்படின்னா 5க்கு 3, 3க்கு 5, அதே மாதிரி 8க்கு 2, 4, 8க்கு 4 அந்த கணக்கு தான் வருது. அதே கணக்கு தான் நம்ம இங்கேயே போட்டு கொண்டு வந்திருக்கோம். இதை பேஸாக வச்சுட்டு தான் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட்டத்தில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா, அதே கணக்கில் நம்ம கொடுக்குறோம் 603. சரிங்களா, அதே மாதிரி போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 750. அது போக ப்ளஸ் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 524. ட்ரா நம்பர் 409. புரியுதுங்களா நான் சொல்கிறது. அப்போ 0க்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம கணக்குலேயும் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதையும் நீங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 0வும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 3ஆம் தேதி 3/5/2024 நீங்கள் டபுள்ஸ் வரும்னு சொன்னீங்களே அப்படின்னா, டபுள்ஸை விட நாளைக்கு சிங்கிளில் அடக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். அடுத்தடுத்த ட்ராக்கள் நமக்கு டபுள்ஸ் அடிக்காமல் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டபுள்ஸ் நம்ம வேண்டுதல் கிடையாது, நம்ம வேண்டி தான் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற வேண்டுதல்லாம் வைக்க கிடையாது. சரிங்களா, டபுள்ஸ் வராமல் இருந்தால் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் போன மாதத்தில் நமக்கு காமிக்கப்பட்ட நம்பர் வந்து டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிச்சது. ஃபஸ்ட் இந்த ட்ராவிலே நமக்கு டபுள்ஸ் கொண்டு வரல. இன்னும் 2 ட்ராவுக்கு அப்புறம் கொண்டு வராங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இந்த ட்ராவில் நமக்கு டபுள்ஸ் இல்லைங்கிறதா உண்மையான விஷயம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸ் இல்லை. ஃபஸ்ட் ட்ரையில் எனக்கு வேறு மாதிரி தான் காமிச்சிது, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, அப்படிங்கிறதையும் பார்த்தாலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உண்மையிலுமே நிஜமாகவே ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அதில் நமக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் சொன்னீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் என்ன கொடுக்குறேங்கிறது பாருங்கள். எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனாலனா 5க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5 8ன்னு வந்துச்சுன்னா 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வந்தே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 5க்கு 3ங்கிற கணக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா. நமக்கு நேற்று வந்து
3ஆம் நம்பர் கொடுத்தாங்க. முந்தா நாள் ஸ்ரீசக்தியில் வந்து 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க. இப்போ 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 5க்கு 3ங்கிறது தான் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா? அப்போ 5க்கு 3னா 5க்கு 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்போ 8ஆம் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்துல வரணும் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 நம்பர். என்னங்க 9 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த மாதம் நமக்கு வரக்கூடிய நம்பரில் 9 நம்பர் வரணும். அது போக ப்ளஸ் வந்து நாளைக்கு நிர்மல் கம்பெனியோட ட்ரா நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஆடிருக்காங்க. அதனால் 9 நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கும். ஏன்னா 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இன்றைக்கே வர வேண்டிய நம்பர் நாளைக்கு வரும் கண்டிப்பாக, சரிங்களா? 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க. நாளையோட 16 நாள் ஆச்சு, அதுக்காக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர். ஆனால் 8ஆம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான். 8ஆம் நம்பர் வந்து 24 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா பெண்டிங் இல்லாத நம்பர் நம்ம கணக்கில் வரல, பெண்டிங்கோடு இருக்கிற நம்பர் தான் கணக்கில் வந்திருக்கு. அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பி போர்டு வந்து எனக்கு 5ஆம் நம்பர் மேலே தாங்க டவுட்டு. எதனால் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2க்கு 5 தான் ஆடுவாங்க. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அதே தான் கணக்கு. ரொம்ப பெரிய கணக்கில் ரொம்ப சிம்பிளான கணக்கு. என்ன கணக்குன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7க்கு 5 5க்கு 7 போன வாரம் கணக்கு இருக்கு இல்லையா? போன மாதம் கணக்கு. அதே கணக்கை பேஸாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். கண்டிப்பாக வந்து நமக்கு அது மாதிரி தான் ஆடுவாங்க. அதனால தான் நம்ம 5ஆம் நம்பரை பி போர்டில் கொண்டு வந்து கொடுக்குறோம், சரிங்களா? பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? எனக்கு 5 8ங்கிற நம்பர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. பாருங்கள், உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள், இருந்தால் எடுத்துங்க, சரிங்களா? நம்ம வந்து எப்படி எந்த அளவுக்கு டிஆர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோமோ அது மாதிரி இதையும் நம்ம கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் இதில் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஆர் ஆகட்டும் கேஎல் ஆகட்டும் நமக்கு சி போர்டு அழகாக எடுக்க தெரியும். நமக்கு எடுத்துருவோம். அதுக்கான கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக சி போர்டும் ஆல் போர்டு நம்ம எப்போ கொடுத்தா சூப்பராக வின்னிங் கொடுப்போம், அதில் மாற்றமே இல்லை. அது இன்றைக்கி கொடுத்தோம்லையே சி போர்டு, அதில் ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி 5ஆம் நம்பர் கொடுத்தோம்லையே, அது மாதிரி 2 போர்டுக்கான வாய்ப்பை நான் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதாவது ஒன்று சி போர்டாக இருக்கணும், இல்லை ஆல் போர்டு. 2 நம்பருமே ஒரு ட்ராவில் ஒரு ஆல் போர்டு ஒரு சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம அதை கொண்டாந்து கொடுப்போம், சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் நம்பர் நாளைக்கு பி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? பி போர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் தான். ஏன்னா நான் தான் சொல்லலாம் உங்களுக்கு, டிஆரை பொறுத்த வரைக்கும் டிஆரில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதிகமான நம்பரு கேஎலை விட டிஆர் தான் நம்ம அதிகமாக வந்து நம்ம கொடுக்குறோம். இதுக்காகனா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய வின்னிங் கொடுத்துட்டே இருக்கிறோம் அதில். அதனால் நம்ம 3 ட்ராங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. நமக்கு வந்து ஒன்று ஈஸியாங்கிறத விட நமக்கு வந்து, ஏன்னா ஒரு ட்ரா விட்டுட்டோம்னா அடுத்த ட்ராவில் நம்ம எப்படியாவது பிடிச்சிடலாங்கிற வெறியோடு நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துட்றோம். அது மாதிரி வந்து இந்த கேஎல் வந்து ஒரு ட்ரா தான் விட்டாச்சுன்னா அடுத்து பிடிக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த நாள் தான் வரும். அதுதான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது. இது மாதிரி 3 ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் ஈஸி, டக்கு நம்ம எடுத்துடலாம், சரிங்களா? அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு வந்து எனக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே சொல்கிறாங்க. ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 4க்கு 2 தான் ஆடுவாங்க சி போர்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் யாராவது போர்டு கிட்டதாக இருந்தால் கட்டி பாருங்கள். ஒரு 5 செட்டு கம்மியாக கிட்ட இருந்தால் கட்டி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் நாளைக்கு வரணும்னு தான் எனக்கு காமிக்கிது. 2ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 4க்கு 2 தான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4க்கு 2 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போன வாரம் எனக்கு அடிக்கப்பட்ட நம்பரில் 2ஆம் நம்பர் இருக்குது. அது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும், சரிங்களா? போன வாரம் அடிக்கப்பட்ட நிர்மல் கம்பெனி 2ஆம் நம்பர் இருக்கா? அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும், சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு சி போர்டு 2ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சி போர்டு மட்டும் 2ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இல்லைங்க நீங்கள் 2ஆம் நம்பர் வரலங்க எனக்கு மாறி வருதுங்க அப்படின்னா, நான் அதனால தான் மாற்றாமல் 2மே கொடுக்குறேன், 7ஆம் நம்பரையும் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இல்லை எங்களுக்கு ஏதாவது டக்குன்னு மாறிடுச்சு அப்படின்னா நீ 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 நம்பரில் எனக்கு வாய்ப்புள்ள நம்பர் வந்து 2 7ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய. அது எனக்கு பேர்சனலாக 2ஆம் நம்பரு. இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் என்னங்கிறதை பார்த்தோம். அதே மாதிரி நாளைக்கு ஒரு 0க்கான வாய்ப்புகள் இருக்குண்ணா. எப்படின்னா 0 பொறுத்த வரைக்கும்னா 4ஆம் நம்பருக்கு 0 கொடுக்கலாம், இல்லைன்னா 2ஆம் நம்பருக்கு 0 கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் கணக்கு வருது. பாப்பா எப்படி வருதுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 852ங்கிற நம்பர் தான் நான் கொடுக்க போகிறேன். வேறு எந்த நம்பரும் கொடுக்கல. 852ங்கிற இந்த நம்பர் தான் நாளைக்கு 3 டிஜிட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்குது. உங்களுக்கு வருதாங்கிறத பாருங்கள். இதில் சப்போர்ட்டிவ் நம்பரை உனக்கு ஒரு 9 நம்பர் இதுதான் கொடுப்பேனே தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை, சரிங்களா? அதனால் இதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு அதுலேயும் 852ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பர்சனலாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது.
என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் தான். இது இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இது அப்படியே வரணும் அப்படிங்கிறத கட்டாயமில்ல. இது எனக்கு தெரிஞ்ச 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சி போர்டு அழகாக 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. இப்படி வராமலும் போகலாம், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் விழுந்து எடுத்தாலும் அதுக்கு எப்படி வருதுக்கோ அது மாதிரி தான் வரும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வருது. 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வருது, பி போர்டில் 5ஆம் நம்பர் வருது, சி போர்டு ஏ போர்டில் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? 8ஆம் நம்பராக இருக்கணும், அல்ல அந்த இடத்துல 9ஆம் நம்பராக இருக்கணும். அவ்வளோதான் என்னுடைய கணக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 853ன்னு வரணும், இல்லை 953 வரணும். இல்லை இந்த 3 நம்பருக்குள்ளேயே ஆல் போர்டில் அதிகபட்சமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் 2 நம்பராவது வந்துடணும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா.